உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், திடீர்னு அவங்க எங்க கிட்ட இருந்து புடிங்கிட்டு ஓடுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல மேடம். பெரியவர்கிட்ட மாத்திரையை கொடுங்க எங்கிட்ட திணிச்சிட்டு போயிட்டாங்க மேடம். அப்புறம் எப்படி மேடம் அவங்க பின்னால போறது? உங்களை போய் அத்த எப்படி நான் சொன்ன மாதிரி நடக்குதா? கண்டிப்பா அந்த பாம் வெடிச்சு ராணி சாகறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அது ஆளை கொல்லதான் பேக் பண்ணது. இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ள அவ பின்னால போய் அதை வீச முடியும் நான் நினைக்கிறீங்க? அப்ப கண்டிப்பா ராணி செத்துருவா. ராணி பின்னால தானே போனா, நம்ம ஜன்னல் வழியா நின்னு பார்க்கலாமே. மாமா, அவ இன்னைக்கு காலி. தமன்னா ஒரு தரமான சம்பவத்தை தான் பண்ணிருக்கா. வாங்க கீழே போய் பாப்பா. வா 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 வா. ஐயோ கடவுளே. மாமா, அதுலதான் கண்டிப்பா பாம் இருக்கு. கேட்டிங்களா? பீப் பீப்னு சவுண்ட் கூட வருது. அந்த சத்தமா இங்க கேக்குது. போ 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 போ. அங்க பாரு, கடைசி வரைக்கும் போராடுறா பாரு. கடவுளை ராணிக்காக இறங்கி வந்து அவளை காப்பாத்துவார் தாத்தா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கடவுளே. ஆமாங்க, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுள் மட்டும் இல்லைங்க, அவ குலசாமிய நினைக்கிற பொம்மி கூட அவளை காப்பாத்துவாங்க. பொம்மிக்கு பதிலாத்தான் ஆண்டவன் இவ்வளவு கொடுத்திருக்காரு. அவ நமக்கு கிடைச்ச வரண்டா சித்தார். நாம அவளை கொண்டாடலனாலும் பரவாயில்ல, அவளை எந்த காரணத்துக்காகவும் இழந்துடக்கூடாது. அவ ஏன் போனா? அவ போனதுனாலதான் அப்பாவுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துருக்கா. அது மட்டுமா, அவதான் பாமையும் கண்டுபிடிச்சிருக்கா. நாம அந்த கடவுளை வேண்டதை தவிர வேற வழியே இல்லை. கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆமா ஆத்தா, அவ எங்க குலத்தை தடைக்க வைக்க வந்த மகராசி. அவளை எப்படியாவது காப்பாத்து. அண்ணி, Five, 4, 3. ஆமா, அவ அங்க போயிட்டா. சத்தம் என்னமோ இங்க கேக்குது. ஆமா மாமா, சத்தம் நமக்கு பின்னால தான் வர மாதிரி இருக்கு. 1. ராணி க்ளோஸ். ராணி காலி. என்ன தமனா மினி பாம்னு சொன்ன? இவ்ளோ சத்தம் கேக்குது. ஆமா அத்த, சத்தமே எப்படின்னா அவ தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? சான்ஸே இல்ல. ஐயோ, வீடு. என்னது? ஐயோ சித்தார்த், சத்தம் வீட்டுக்கு பின்னால இருந்து வந்த மாதிரி தெரியலையே. ஆமா சித்தார்த், சத்தம் வீட்டுக்குள்ள இருந்துல வந்ததா? ஐயோ, என்னன்னு தெரியலையே. என்ன தமனா, வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்டுச்சு? ஆமா அத்த, ஆனா அவ கணத்து பக்கத்துல தானே போயிருக்கணும். சத்தம் அங்கிருந்து தானே வந்திருக்கணும். ஆமால. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஆமா. ஐயோ, இந்த 2 தண்ட கர்மமும் வீட்டுக்குள்ள தானே இருக்கு. ஐயோ ஆமா,
ஐயோ இதுங்களுக்கு ஏதாவது ஆயிருக்க போகுது. இது ஏன் முதல்ல உள்ள போய் தொலைச்சதுங்கன்னு தெரியல. சரி வா போய் பாப்போம். தாத்தா வாங்க. பாத்து பாத்து வாங்கப்பா. நீங்க மேல போய் சித்தார்த்தோட ரூம்ல பாருங்க. சரிங்க மேடம். நீங்க மத்த இடங்கள்ல போய் பாருங்க. தாத்தா தண்ணி குடிக்கிறீங்களா? ஏம்பா? ராணி வீட்டோட பின்பக்கம் தான் போயிருப்பாங்க. நான் அங்க போய் செக் பண்றேன். சித்தார்த், முதல்ல ராணிக்கு என்னாச்சுன்னு போய் பார்ப்பா. தாத்தா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் தமன்னா, நீ என்னவோ அவ பாமை எடுத்துக்கிட்டு பின்னால கிணத்து பக்கம் போடுவான்னு சொன்ன. ஆனா சத்தம் வீட்டுக்குள்ள இருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த தண்டக்கர்மம் ரெண்டும் எங்க போய் தொலைஞ்சதுங்கன்னு தெரியல. இருங்க, நான் மனோக்கு ஃபோன் பண்றேன். என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. சித்தப்பாக்க போடு. அவங்க ரெண்டு பேரோட போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, ரெண்டு பேரோட போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போச்சுங்களா? இங்க எதுவும் வெடிச்ச மாதிரி தெரியலையே. சரி கீழே போய் பார்ப்போம். சார் மேல ரூம்ல எது வெடிக்கல சார். சரிங்க. ஜான்சி மேடம் ராணி தேடி போனாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன்பா சித்தார்த், ராணியை தேடி கிணத்து பக்கம் போனாங்களே, இன்னும் ஒரு தகவலும் தெரியலையே. ஆமா சித்தார்த், ராணிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அண்ணி ரொம்ப பாவம். நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஏன் நம்மள விடுங்க. அந்த பாம்பு ஸ்குவாடுக்கு கூட எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்களே பாம்பு எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. ஐயோ, இப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதோ ஜான்சி மேடமே வராங்க. ராணி எங்க? என்னப்பா சித்தார்த், ராணியை காணோம். அத்தை, ராணி காலின்னு நினைக்கிறேன். ராணி, அண்ணி. ராணி தாத்தா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.